அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க சகோதரர்களே, ஒரு மனிதன் பள்ளிக்கு வருகிறான். அவன் பள்ளிக்கு வந்து பள்ளிக்குள் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மதாம ஃபீ ஸலாத்திஹி, அவன் தொழுகையில் தான் இருக்கிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். லுகருக்கு 12:20க்கு பாங்கு, நீங்க 12:10க்கே வாரீங்க. எதுக்கு? குர்ஆனை கொஞ்சம் ஓதிட்டு, தர்ஜுமாவை கொஞ்சம் வாசிச்சிட்டு, புகாரிய கொஞ்சம் வாசிச்சிட்டு தொழுதுட்டு போமுடா. நீங்க மேலதிகமா அமர்ந்திருக்கிற 10 நிமிஷமும் தொழுத நன்மை கிடைக்கும்டாங்க ரசூலுல்லாஹ். லுகருக்கு வாரீங்க, இக்காமத்து டைமுக்கு தான் வந்தோம். தொழுது முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அதே இடத்துல குர்ஆன் ஓதிட்டு போகணும். புகாரிய வாசி. என்ன சிறப்பு தெரியுமா சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுத இடத்தில் அவன் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவனுடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடுகிறார்கள்டாங்க. ரஹ்மத்துக்காக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறேன்டாங்க. வுது முறியும் வரையில் நீங்கள் தொழுத இடத்தில் சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த ரப்பு உங்களுக்கு நன்மையை எழுதி கொண்டிருப்பான்டாங்க. அல்லாஹு அக்பர். எங்களுக்கு எங்கடா சலாம் கொடுக்கிற எலும்பி ஓடுறதுக்கு, அப்படித்தானே? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, அந்த சமூகம் இன்றைக்கும் கூட்டு துஆ ஓதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதாண்டா என்ன அர்த்தம்னு அந்த மக்களுக்கு தெரியா. ஆனா பக்தியோட ஆமீன் சொல்றாங்க, பக்தியோட ஆமீன் சொல்றாங்க. அந்த சமூகத்தை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுக்க போதுமானவன். ஆனா எனக்கும் உங்களுக்கும் அது இல்லன்னு விளங்கிச்சு. ஆனா அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த துஆட பொறுமதி விளங்கிச்சு. ரசூலுல்லாஹ் இதத்தான் ஓதினாங்கன்னு படிச்சோம். எத்தனை பேர் பாடமாக்கி வச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் பாடமாக்கி வச்சிருக்கிறோம்? தொழுகை முடிந்த பிறகு இந்த ரமலான்லயாவது நான் இதை பாடமாக்கணும்னு 5 நேர தொழுகைக்கு பின்னால் இதை பார்த்து ஒரு தடவை வாசிச்சுட்டு போறவங்க எத்தனை பேரு? நான் எல்லாம் தெரியும் மாதிரி சலாம் கொடுத்தா அவர் வெளியே போய் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னுங்கன்னா அவருக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹும் தெரியாது. நான் கேட்கிறேன், என்னத்துக்கு இந்த பள்ளி, என்னத்துக்கு குர்ஆன் சுன்னா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பயந்து கேளுங்க. இந்த ரமதானிலாவது நபிகளார் சொன்ன இந்த தொழுகைக்கு பின்னால ஓதிய இந்த சஹீஹான ஔராதுகளை நானும் நீங்களும் ஓதல்லண்டா. இத 30 நாள், ஒரு நாளைக்கு 5 நேரம் சகோதரர்கள், 5 நேரம். 10 நாளைக்கு எத்தனை? 50. இந்த ரமதான் முடியக்கொள்ள 150 தொழுகையில் இதை பார்த்து ஓதினா பாடமாகுமா இல்லையா? ஒரு முயற்சி செய்யப்படாதா? எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படாதா? படைச்சவன் ரப்பு ரமதானை தந்திருக்கிறான் பயிற்சிக்காக. அன்பாண்டவர்களே, பலவீனமானவங்க நாங்க, எங்கள்கிட்ட பலவீனம் இருக்குது. ஆனா பலவீனம் திடீர்னு மௌத்து வந்தா பலவீனத்தோட மௌத்தாக வேண்டி வரும். இந்த ரமலானை பயன்படுத்தி நான் ஏண்ட வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னால ஓதிய ஔராதுகளையாவது நான் ஓதுவேன். பாடமாக்கிட்டோம்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் திக்ரு செய்யணும்ன்றது இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஇதா கதைத்துமுஸ் ஸலாத்த, அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் எழுந்து நடந்தவர்களாகவோ அமர்ந்தவர்களாகவோ சாய்ந்தவர்களாகவோ திக்ரு பண்ணுங்கன்றான் அல்லாஹ். எனவே எங்களுக்கு பிஸி வந்துட்டது, ஒரு வேலை வந்துட்டது. தொழுதோம், சலாம் கொடுத்தோம், எலும்பி போய் வாகனத்தை ஓட்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் முழுக்க சொல்லிடுவான். பாடம் இல்லண்டா இல்ல சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எந்த தூய்மையான இஸ்லாத்துக்காக பாடுபட்டோமோ, எந்த குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டோமோ, அதை எங்கட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானை நானும் நீங்களும் மாற்றுவோமாக இருந்தால் அப்படிப்பட்ட உயர்ந்த மாற்றத்தை தான் ரமதான் உருவாக்க விரும்புகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல சகோதரர்களே. எது முக்கியமல்ல? இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்ன்றது முக்கியமல்ல. நாளை நான் எப்படி இருப்பேன்? மரணிக்கும் பொழுது நான் கொள்கையோடு இருப்பேனா? மரணிக்கும் பொழுது தூய்மையான இஸ்லாத்தில் இருப்பேனா? அது முக்கியம் சகோதரர்களே. அதற்கு நாங்க எடுக்கிற ட்ரெயினிங்கும் இப்ப எடுக்கிற முயற்சியும் தான் திடீர்னு மௌத்து வந்தாலும் நான் நல்லவனாக மௌத்தாகிறதுக்கு அது காரணமா இருக்கும்.